அஸ்ஸலாமு அலைக்கும். எஃப்டபிள்யூசி 2023 ரெண்டாம் தவணை பேப்பரை வந்து பார்த்து கொண்டிரும். உங்களுக்கு வந்து இதில் பிடிஎஃப் ஃபார்மட் தேவைன்ட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிடுறேன். தேவையானாக்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, 10வது கேள்விக்கு போம். NO கேஸ் ஆனது O2 கேஸுடன் தாக்கம் புரிந்து NO2 கேஸை விளைவாக தருகின்றது. மாறா வளிமண்டல அமுக்கத்தில் 500 கெல்வின் வெப்பநிலையில் NO கேஸின் 60 சென்டிமீட்டர் கனமானது O2 கேஸின் 100 சென்டிமீட்டர் கனத்துடன் தாக்கம் புரியும் போது இறுதி கலவையின் கனவளவு என்னான்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பார்ப்போம். NO கேஸ் வந்து O2 கேஸோட தாக்க முடியாது. NO கேஸ் O2 கேஸோட தாக்கம் அடைஞ்சு என்ன வருது? NO2 கேஸ் வருது. சரியா? ஃபஸ்ட்டு இது தாக்கத்தை வந்து சமப்படுத்திட்டு இருப்போம். சரியா? அப்போ நான் இங்கே இன்றைக்கி 2 போடுறேன். இங்கே இன்றைக்கி 2 போடுறேன். அப்போ 2 நைட்ரஜன், ஆக்சிஜன், இங்கே 4, இங்கே 4. சரியா? ஓகே, அப்போ தாக்கம் சமப்படுத்தியாச்சு. இப்போ சொல்கிறாங்க இங்கே, இப்போ பாருங்கள், மாறா வளிமண்டல அமுக்கம் அப்படின்னு சொல்லி. ஆகவே நான் இன்றைக்கி PV = nRTன்னு எடுக்கிறேன். மாறா வளிமண்டல அமுக்கம்ன்றதால P மாறாது. அடுத்தது இங்கே சொல்லிடுறாங்க 500 கெல்வின் வெப்பநிலை. ஆகவே 500 கெல்வினாவே காணப்படும். ஆறும் மாறாது. ஆகவே இங்கே வந்து கனவளவோட மூளை வந்து நேர் விகித சமன்ட்டு எங்களுக்கு எடுக்க இயலும். ஓகேயா? ஓகே, இப்போ ஆரம்ப கனவளவை பார்ப்போம். சரியா? ஆரம்ப கனவளவு NO கேஸ்ட்டு வந்து எவ்வளோ காணப்பட்டுச்சு? நான் எல்லாத்தையும் சென்டிமீட்டர் கணம்னு எடுக்கிறேன். சரியா? சென்டிமீட்டர் கணம். NO கேஸில் 60 சென்டிமீட்டர் கணம் காணப்பட்டுச்சு. O2 கேஸில் 100 சென்டிமீட்டர் கணம் காணப்பட்டுச்சு. ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இப்போ NO கேஸ் முற்றாக தாக்கமடைகிறேன்டா NOக்கும் O2க்கும் இடையிலான விகிதம் 2:1. அப்படி தானே? அவ NOக்கும் O2க்கும் இடையிலான விகிதம் 2:1 அப்படின்றதால 60% முற்றாக தாக்கமடைகிறா, 60 சென்டிமீட்டர் கணம் முற்றாக தாக்கமடைகிறேன்டா இங்கே வந்து தேவைப்பட்டது 30 சென்டிமீட்டர் கணமாக காணப்படும். சரியா? அதே O2 கேஸ் முற்றாக தாக்கமடைகிறேன்டா O2க்கும் NOக்கும் இடையிலான விகிதம் 1:2ன்றதால 100 சென்டிமீட்டர் கணம் O2 தாக்கமடையக்குள்ள இங்கே NO கேஸில் 200 சென்டிமீட்டர் கணம் தேவைப்படும். ஆனால் இங்கே காணப்பட்டது வந்து 60 சென்டிமீட்டர் கணம்ன்றதால NO கேஸ் தான் முற்றாக தாக்க முடியும். சரியா? அப்போ இங்கே வந்து எல்லைப்படுத்தும் தாக்கியா NO கேஸ் தான் காணப்பட போகுது. அப்போ இங்கே வந்து பிரிகை கனவளவு வந்து எடுக்கிறேன். 60 சென்டிமீட்டர் கணம் முற்றாக தாக்கமடையும். இங்கே வந்து 30 சென்டிமீட்டர் கணம் தாக்கமடைய போகுது. 30 சென்டிமீட்டர் கணம் தாக்கமடைய போகுது. அப்போ எஞ்சிய கனவளவு வந்து எடுக்கிறேன். இங்கே எஞ்சாது. இங்கே வந்து 70 சென்டிமீட்டர் கணம் எஞ்ச போகுது. NO2 கேஸில் எவ்வளோ உருவாகும்டா 30 சென்டிமீட்டர் கணம் இங்கே பிரிகை அடையுது. 1:2ன்றதால இங்கே 60 சென்டிமீட்டர் கணம் உருவாகும். சரியா? ஓகே, அப்போ இங்கே விளைவா எத்தனை சென்டிமீட்டர் கணம் உருவாகுது? 130 சென்டிமீட்டர் கணம் விளைவாக காணப்பட போகுது. சரியா? ஓகே, இப்போ பார்ப்போம். இறுதி கலவையின் கனவளவு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவ்வளோ தானேண்ணா? அப்போ டிரெக்டாக விடைக்கு போகலாம். எவ்வளோ? மொத்தமாக 70, 60 கூட்டினா 130 சென்டிமீட்டர் கணம். ஸோ செகண்ட் ஆன்சர் விடையாக வரும். 11வது கேள்வி. இங்கே ஒரு தாக்கம் ஒன்று தந்திடுறாங்க. Ag2O solid, 2 Ag solid சக half O2 கேஸ். அதோட டெல்டா HR பெருமானம் தந்திராங்க. என்ன? +30 கிலோஜூல் மூல் -1. அதோட டெல்டா S தீட்டா பெருமானம் தந்திராங்க. +40 ஜூல் மூல் -1 கெல்வின் -1.
மாறா அமுக்கத்தில் இப்பிரிகை தாக்கம் இடம்பெறக்கூடிய வெப்பநிலை பற்றிய சரியான கூற்று. சரியா? இப்போ இப்பிரிகை தாக்கம் இடம்பெறக்கூடிய வெப்பநிலை பற்றிய சரியான கூற்றை கேட்குறாங்க. ஓகே, இப்போ விடைகளை பாருங்கள். இங்கே 750 கூடிய வெப்பநிலை. இப்போ பாருங்கள், வெப்பநிலை பெருமானங்களை தந்துட்டு அதிலேருந்து கூடிய வெப்பநிலையில் இல்லாட்டி குறைந்த வெப்பநிலையில் அப்படின்னு தான் கேட்டீங்க. அதாவது இந்த தாக்கம் நடக்கிறதுக்கு தேவையான ஆக குறைஞ்ச கண்டிஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்படி தானே? அதாவது டெல்டா ஜி -5 பொதுவாக தாக்கம் நடக்கும். அது எப்போ தாக்கம் ஸ்டார்ட் ஆகும்டா டெல்டா ஜி 0 ஸ்டார்ட் ஆக தொடங்கும். சரியா? டெல்டா ஜி 0 ஸ்டார்ட் ஆக தொடங்கும். அதுக்கப்புறம் மைனஸில் கூட கூட தாக்கம் வந்து நடக்க தொடங்கும். சரியா? ஓகே, அப்போ எங்களுக்கு வந்து டெல்டா ஜி சமன்பாடு தெரியும் உங்களுக்கு. டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். அப்படி தானே? அப்போ 0 ஆக குறைஞ்ச லிமிட், இந்த தாக்கம் நடக்கிறதுக்கான ஆக குறைஞ்ச கண்டிஷன் டெல்டா ஜி 0 ஆயிக்கணும். அதுலேருந்து பார்ப்போம். அப்போ டெல்டா ஹெச் என்ன அங்கே தந்திக்கிறாங்க, +30 மைனஸ் வெப்பநிலை தான் தெரியா, வெப்பநிலை தான் காணணும். டெல்டா எஸ் பெருமானம் என்ன, 40 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 தான் தந்திக்கு. இங்கே டெல்டா ஹெச் செய்கிறது கிலோ ஜூலில். ஆகவே 40 தர 10⁻³ கட்டாயம் போடணும். சரியா? ஓகே, இப்போ இது அப்படியே நான் இங்கே எடுத்து வரேன். 40T தர 10⁻³ சமன் 30 வரும். ஆகவே T சமன் என்ன வரும், 3000/4, அதாவது 750 கெல்வின் வரப்போகுது. சரியா? ஓகே, 750 கெல்வினை வந்து பாகைசிக்கு மாற்றிட்டிப்போம். 750 மைனஸ் 273 வரும். அதாவது கிட்டத்தட்ட 477 பாகைசின்னு வரும். ஓகே, இப்போ இந்த தாக்கம் நடக்கிறதுக்கான ஆக குறைஞ்ச இல்லாட்டி ஆக கூட்டின, இப்போ அதை பார்க்குறது போது இத்தான் லிமிட், இத்தான் பெருமானம். சரியா? இதை விட கூடிய இந்த சரியா இல்லாட்டி இதை விட கூடினா தாக்கம் நடக்குமா இல்லாட்டி குறைஞ்சா நடக்குமான்றத இப்போ பார்க்கணும். அதை எப்படி பார்க்குற? இப்போ பாருங்கள், இந்த பெருமானம் 30 விட பெருசாக இருந்தால் தான், இப்போ பாருங்கள், டி வந்து கூட கொள்ள தான் இந்த பெருமானம் என்ன செய்யும், கூடும். ஆகவே இந்த பெருமானம் கூட கொள்ள தான் மறை பெருமானம் கூட போகுது. அப்போ மறையில் கூடினா தான் 30லேருந்து கழிப்பற்ற பெருமானம் மறையில் கூடும். மறையில் கூட கூட தான் டெல்டா ஜி பெருமானம் என்ன செய்யும், மறையில் கூடிக்கொண்டு போகும். அப்படி தானே? அதே இந்த டி பெருமானம் குறைஞ்சண்டா என்ன நடக்கும்டா, இந்த முழு பெருமானம் என்ன செய்ய போகுது, குறைய போகுது. அந்த முழு பெருமானம் குறைஞ்சன்னா 30லேருந்து கழிப்பற்ற பெருமானம் என்ன செய்யும், குறையும். அப்போ 30லேருந்து கழிப்பற்ற பெருமானம் குறைஞ்சா, உதாரணமாக 28 வந்தேன்னு வையல, -28 அப்படின்னு வந்தேன்னா 30லேருந்து -28 கழிப்பட்டன்னு என்ன வரும், 2 வரும், +2. அப்போ டெல்டா ஜி ப்ளஸ் ஆகிடும். சரியா? அப்போ டெல்டா ஜி ப்ளஸ் ஆகினா இந்த தாக்கம் நடக்காது. அத்தான் இங்கே வந்து பார்க்குறோம். அப்போ 750 கெல்வின்லேருந்து கூடிய பெருமானம் இல்லாட்டி 477 பாகைசிலேருந்து கூடிய பெருமானத்துக்கு தான் டெல்டா ஜி என்ன செய்யும், மறையில் போகும். ஓகே, அப்போ 750 கெல்வின் இல்லாட்டி 477 பாகைசிலையும் கூடிய வெப்பநிலை அப்படின்னு வரும். அப்படி வார பெருமானம் உள்ள விடை வந்து 4வது ஆன்சர் வருதுன்னா 477 பாகைசியிலும் கூடிய வெப்பநிலை. ஆகவே 4th ஆன்சர் விடையாக வரும். ஓகே, 12வது கேள்வி பார்ப்போம். அந்நியன் ஒன்றை இனங்காண்பதற்கான பரிசோதனையில் ஐதான H2SO4 சேர்க்கும் போது மாற்றம் எதுவும் இல்லை. சரியா? இப்போ நான் ஒரு அந்நியன் உண்டு நான் வந்து அது அந்நியனை ஏன் எடுக்கிறேன்னு. சரியா? அந்த அந்நியனுக்கு ஐதான H2SO4 டில் H+ன்னு போட்டுறேன். சரியா? டில் H+ போட்டேன்டா மாற்றம் இல்லை. ஓகே, ஆனால் ஐதான H2SO4உடன் KMnO4 சேர்த்த போது வாயு ஒன்று வெளிவந்தது. அத்துடன் KMnO4வின் ஊதா நிறம் நீக்கப்பட்டது எனின் அதில் காணப்பட்ட அந்நியன் என்னான்னு கேட்குறான்.
சரியா? அப்போ வந்து இதோட ஐதான H ப்ளஸ் போடுறாங்க, அதோட MnO4 மைனஸையும் போடுறாங்க. அப்படி போட்டான்னு என்ன வருதா? ஒரு வாயு ஒன்று வருதா? ஓகே, இப்போ தந்தீர ஆப்ஷன்ஸை பார்ப்போம். சரியா? இப்போ CO3 மைனஸ் தந்தீராங்க. CO3 மைனஸ் அதுக்கு வந்து H ப்ளஸ்ஸை போடுறாங்க. H ப்ளஸ்ஸை போட்டால் என்ன நடக்கும்? அது வந்து H2CO3 உருவாக்கும். H2CO3, இந்த H2CO3 உறுதி இல்லை கார்போனிக் ஆசிட், அது வந்து எப்படியோ உடையும்? CO2 கேஸாகவும் H2O உடையும். சரியா? அப்போ H ப்ளஸ்ஸை போட்டாலே இது வந்து ஐதான H ப்ளஸுக்கே இந்த தாக்கம் நடக்கும். ஆகவே இந்த H ப்ளஸ்ஸை போட்டாலே இந்த தாக்கம் நடக்குதுன்றதால ஒன்றாவது ஆன்சர் வந்து வராது. சரியா? H ப்ளஸ் மட்டும் போட்டால் தாக்கம் நடக்கப்படா, MnO4 மைனஸையும் போடணும். அப்படி போட்டால் தான் அந்த கேஸ் வாயு வெளிவரணும், அதோட ஊதா நிறம் நீக்கப்படணும். ஆகவே அந்த கண்டிஷனில் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனு இல்லைன்றதால CO3 மைனஸ் வராது. ரெண்டாவது பார்ப்போம். SO3 மைனஸ். SO3 மைனஸ் என்ன நடக்கும்? SO3 மைனஸ் அதுக்கு H ப்ளஸ்ஸை போட்டாண்டா என்ன வரும்? SO2வும் H2Oவும் வரும். அதாவது இந்த SO2 கேஸ்ன்றது வந்து மூக்கை அரிச்சிற ஒரு காரமணமான வாயு. சரியா? அப்போ அதுவும் வராது, ஏண்டா வாயு டிரெக்டாக H ப்ளஸுக்கே வரத்தால். அடுத்த மூணாவது பார்ப்போம். மூணாவதுல NO2 மைனஸ். NO2 மைனஸுக்கு H ப்ளஸ்ஸை போட்டேன்டா, ஐதான H ப்ளஸ். நான் இது அவ்வளோ போட்டது ஐதான H ப்ளஸுக்கு. ஐதான H ப்ளஸ் போட்டாலே என்ன நடக்கும்? NO2 மைனஸுக்கு வந்து NO கேஸும் NO2 கேஸும் வரும். NO2 கேஸும் வரப்போகுது. NO2 கேஸ் வந்து ஒரு ப்ரௌன் கேஸ். சரியா? ஓகே, ஆகவே மூணாவதும் வராது. நாலாவது என்ன? நாலாவது பார்ப்போம். நாலாவதுல NO3 மைனஸ் அதுக்கு வந்து இப்போ நான் இவ்வளோ நேரம் இது அவ்வளோ H ப்ளஸ் ஐதான அமிலத்தை போட்டோம். சரியா? டில் H ப்ளஸ் ஐதான H ப்ளஸ்ஸை போட்டாண்டா அதுக்கு வந்து தாக்கம் இல்லை. சரியா? ஐதான H ப்ளஸுக்கு வந்து தாக்கம் இல்லை. அதோட இதுக்கு வந்து நான் செறிந்த அமிலத்தை போட்டாண்டா என்ன நடக்கும்? இந்த தாக்கம் வந்து நடந்து NO2 கேஸ் வெளிவரும். சரியா? செறிந்த அமிலம் போடக்குள்ள NO2 கேஸ் வரும், ஆனால் ஐதான அமிலத்தை போடக்குள்ள தாக்கம் நடக்காது. சரியா? ஓகே, அப்போ வந்து இங்கே வந்து ஐதான அமிலத்தோட MnO4 மைனஸை போடக்குள்ள தான் தாக்கம் நடக்குது. அப்போ ஐதான அமிலத்தோட நடக்கிறல்ல, ஆனால் செறிந்த அமிலம் போட்டால் தான் தாக்கம் நடக்கும். அப்போ ஐதான அமிலத்தோட MnO4 மைனஸை போடுறதால இங்கே NO3 மைனஸும் தாக்கத்தில் நடக்காது. சரியா? ஓகே, அப்போ நாலாவதும் வராது. அடுத்தது அஞ்சாவது பார்ப்போம். அஞ்சாவது நான் இங்கே எழுதுறேன். அஞ்சாவது வந்து C2O4 மைனஸ். இருங்க, நான் இதை வந்து அஞ்சாவது நான் இங்கே எழுதுறேன். C2O4 மைனஸுக்கு H ப்ளஸ்ஸை போட்டாண்டா CO கேஸும் CO2 கேஸும் வரும். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷனுக்கு இந்த H ப்ளஸ் வந்து எப்படியானதாக இருக்கணும்? செறிந்த அமிலம் உள்ளதாக இருக்கணும். சரியா? செறிந்த அமிலத்துக்கு தான் இந்த தாக்கம் வந்து நடக்கும், CO கேஸும் CO2 கேஸும். இப்போ தந்திரது வந்து ஐதான அமிலம் சுட்டியும், ஐதான அமிலத்தில் வந்து இந்த தாக்கம் நடக்காது. சரியா? ஐதான அமிலத்தில் வந்து இந்த தாக்கம் வந்து நடக்காது. அப்போ MnO4 மைனஸோட ஃபஸ்ட்டு என்ன செய்யும்டா? C2O4 மைனஸ் MnO4 மைனஸோட என்ன செய்யும்டா? தாக்கம் அடையும். MnO4 மைனஸோட தாக்கம் அடையும். தாக்கம் அடைஞ்சு என்ன நடக்கும்டா? C2O4 மைனஸில் வந்து கார்பன் வந்து +3ல் காணப்படும், MnO4 மைனஸ் வந்து +7ல் காணப்படுது. ஆகவே MnO4 மைனஸ் தாழ்த்தப்பட்டு Mn2+ மாறும். அதோட C2O4 மைனஸ் வந்து CO2 ஒட்சியேற்றப்படும். சரியா?
ஓகே, அப்போ இங்கே வந்து Mn வந்து +2 CO2 +4. அப்போ இப்போ வந்து C2O4 2- வந்து +3லேருந்து +4க்கு போகுது. அப்போ உண்டு, நான் இதை உண்டை இங்கே போடுறேன். 7லேருந்து 2க்கு போகுது மெங்கனீஸ். அப்போ நான் இன்னைக்கு மெங்கனீஸில் வந்து 7லேருந்து 2 போகுது, 5 டிஃபரன்ஸ். அப்போ 5 வந்து நான் இன்னைக்கு போடலும் ஒரு கார்பனுக்குன்றதால 5 கீழ் 2 வரும். ஆகவே அப்படி பின்னத்தில் வராமிக்க நான் 2ஆல் பெருக்கிறேன். அப்போ 5 போடுறேன் இன்னைக்கு. அதே மாதிரி MnO4-, அப்போ இங்கே 2ஆல் பெருக்கிறதால 2 வரும். சரியா? ஓகே, அப்போ 2 மெங்கனீஸ், அப்போ இங்கே 2 வரும். கார்பன் 10, அப்போ நான் இனி 10 கார்பன் போடுறேன். ஓகே, இப்போ பார்ப்போம். இங்கே 5 × 20, 4 × 2 8, அப்போ 28 ஆக்சிஜன். இங்கே 2 20க்கு, அப்போ இன்னும் 8 H2O போடுறேன். 8 ஆக்சிஜன் தேவைன்றதால. அப்போ 8 ஆக்சிஜன் போட்டாச்சு. அப்போ இங்கே 14 H+ போடணும். சமப்படுத்தினோன்னு உங்களுக்கு விளங்கிக்கும். எனக்கு வந்து அமிலம் தேவைப்படுது இதுக்கு, இந்த தாக்கம் நடக்கிறதுக்கு. இவ்வளோ செய்ய தேவையில்ல, நான் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இப்போ MnO4- DIL-H+ தேவைப்படுது. அப்படி தாக்கம் நடந்தால் தான் இங்கே என்ன CO2 உருவாகும். ஸோ இங்கே வந்து 5வது கூற்று சரின்னு எடுப்போம். 5வது கூற்றில் வந்து C2O4 2- வந்து MnO4- ஐதான அமில ஊடகத்தோடைய தாக்கம் அடைஞ்சு என்ன செய்யும், CO2 கேஸை வெளிவிடுது. சரியா? ஓகே, அப்போ 5வது கூற்று சரின்னு எடுக்க போகிறோம். ஓகே, 13வது கேள்வியை பார்ப்போம். பதப்படுத்தப்பட்ட சொசேஜஸ் இறைச்சியில் பாக்டீரியா போன்ற நுண்ணங்கி வளர்ச்சியை கட்டுப்படுத்த பேன் பொருளாக Na2SO3 பயன்படுத்தப்படுகின்றது. 100 கிலோகிராம் மாதிரியில் 0.08 மோல் Na2SO3 கலக்கப்பட்டிருந்தது எனில் இறைச்சியில் இருந்த Na2SO3 அளவு ppmல கேட்குறான். சரியா? இப்போ ஃபஸ்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து Na2SO3 மூலக்கூட்டு திணிவை கண்டுபிடிப்போம். சரியா? என்ன வரும்? Na2SO3 மூலக்கூட்டு திணிவு, மூலர் திணிவுன்னு போடுறேன். மூலர் திணிவு. சரியா? ஓகே, என்ன வரும்? 48 50 80 126. சரியா? 126 கிராம் மூல் -1 வரும். சரியா? ஓகே, இப்போ அதோட என்ன தந்திராங்க? மூல் தந்திராங்க. சரியா? மூல் தந்திராங்க. அப்போ வந்து எங்களுக்கு திணிவை காணலும். Na2SO3 திணிவை காணலாம். Na2SO3 0.08 தர 126. சரியா? இது கிட்டத்தட்ட 93 48, அப்போ 1008, கிட்டத்தட்ட 1008 தர 10/2 வரும். அதாவது 10.08 கிராம் வரப்போகுது. சரியா? ஓகே, இப்போ ppm சமன் நாங்கள் என்ன பார்க்குறோம்? திணிவு இல்லாட்டி கனவளவு பின்னம். திணிவு இல்லாட்டி கனவளவு பின்னம். நான் இங்கே திணிவு பின்னம் வழியாக பார்க்க போகிறோம். திணிவு பின்னம் தர 10/6 தானே? ஆகவே திணிவு பின்னத்தில் வந்து இப்போ வந்து இங்கே கேட்டிருது வந்து Na2SO3 ppm, அதாவது மேலே வந்து 10.08 கீழ் மாதிரியிட திணிவை கீழே போடணும். மாதிரியிட திணிவு 100 கிலோகிராம் இங்கே எடுத்தீங்க. ஆகவே 100 தர 10/3. நான் மேலே வந்து கிராமில் போட்ட சுட்டியும் கீழே வந்து கிராமுக்கு மாற்றுறேன். தர 10/6. சரியா? ஓகே, அப்போ இங்கே 100 தர 10/3 வந்து எனக்கு 10/5 எடுக்கலாம். 10/6 வெட்டி பட்டேன்டா 10. அப்போ 10 வந்து இதோட பெருக்கினேன்டா 100.8 வரும். சரியா? ஓகே, ஆகவே இங்கே வந்து தேர்ட் ஆன்சர் சரியான விடையாக வரும். ஓகே, 14வது கேள்வியை பார்ப்போம். இதில் ஒவ்வொரு இங்கிலீஷ் லெட்டருக்கும் ஒவ்வொரு சேர்வைகளை தந்துட்டு மேலுள்ள மாதிரிகளின் நீர்க்கரைசல்களை ஒன்றோடொன்று கலக்கும் போது வீழ்படிவு தோன்ற முடியாதது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ
நாங்கள் விடையிலேருந்து போவோம். சரியா? A + B, A + B. அங்கே ஏல என்ன தந்திராங்க? K2C2O4, அடுத்தது B பேரியம் குளோரைடு. அதை கலந்தாண்டா இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். அப்போ பேரியம் என்ன வரும்? பேரியம் ஆக்சலேட் வரும். சரியா? அடுத்தது KCl வரும். KCl நான் போட தேவையில்லை, ஏண்டா பொதுவாக நீரில் வந்து எப்படியானது அயன் சேர்வைகள் வந்து கரையக்கூடியது. ஆகவே அது வந்து போட தேவையில்லை. ஓகே, அடுத்து B + C, B + C. B + Cயில் வந்து பேரியம் குளோரைட்டும் Na2SO3, அதால் வர்றது பேரியம் சல்ஃபைட் வரும். அதோட என்ன NaCl வரும், அதை போட தேவையில்லை. அடுத்தது B + F, B + F, அதில் வந்து பேரியம் குளோரைட்டும் பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட்டும், அதால் வர்றது பேரியம் ஹைட்ரோக்சைட் வரும். அதோட KCl வரும். KClலும் ஒரு அயன் சேர்வை. ஆகவே அதையும் எங்களுக்கு கணக்கெடுக்க தேவையில்லை. அடுத்தது E + F, E + F, அதில் மெக்னீசியம் குளோரைட்டும் KOHம், அதால் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட் வரும். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட் வரப்போகுது. அடுத்தது D + C, D + C, அதில் Na2SO3யும் கால்சியம் நைட்ரேட்டும், அதால் NaNO3 வரும். அதோட கால்சியம் சல்ஃபேட் வரும். கால்சியம் சல்ஃபேட் வரும். அதோட NaNO3 வரும். NaNO3 முதலாம் கூட்டத்தில் சேர்வைகளில் லித்தியம் ஃப்ளோரைட், லித்தியம் கார்பனேட், லித்தியம் பாஸ்பேட், அதை தவிர மற்ற அவ்வளவுமே நீரில் வந்து கரையக்கூடியது. ஆகவே இதையும் எங்களுக்கு போட தேவையில்லை. ஓகே, இப்போ சரி, இதில் வந்து வீழ்படிவு தோன்ற முடியாதது தானே கேட்குறாங்க. அப்போ இதில் வந்து எங்களுக்கு வந்து வீழ்படிவு கரைசல் நிலையில் உள்ளதுகளை கண்டுபிடிச்சா சரி. அதுக்கு வந்து நான் வந்து சல்ஃபேட்டை பார்ப்போம், சல்ஃபேட்டில் பார்ப்போம். அடுத்தது ஆக்சலேட்டில் பார்ப்போம், C2O4 2-. அடுத்தது வேறு என்ன? சல்ஃபேட் ஆக்சலைட். அடுத்தது ஹைட்ரோக்சைடு. அதில் கூட்டம் 2ல் மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம். மெக்னீசியத்தில் சல்ஃபைட் வந்து சிறிதளவு கரையும், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம் முழுக்க வீழ்படிவு. ஆக்சலேட்டில் வந்து மெக்னீசியம் சிறிதளவு கரையும், முற்றாக கரையும். ஆக்சலேட் மெக்னீசியத்தில், கால்சியம் ஸ்ட்ரோன்சியத்தில் வீழ்படிவு, பேரியத்தில் வந்து முற்றாக கரையும். அடுத்தது ஹைட்ரோக்சைட்டுக்கு வந்து மற்ற சேர்வைகளை மாதிரி இல்லை. இதுக்கு வந்து கூட்டம் வழியே மற்ற சேர்வைகளோட கரைத்திறன் வந்து குறைஞ்சு கொண்டு வரும். ஹைட்ரோக்சைட்டை வந்து கரைத்திறன் கூடும். அதாவது மெக்னீசியத்தில் வந்து வீழ்படிவு, கால்சியம் ஸ்ட்ரோன்சியம் சிறிதளவு கரையும், பேரியத்தில் ஹைட்ரோக்சைட் வந்து நல்லாவே கரையும். சரியா? ஓகே, இப்போ பேரியம் ஆக்சலேட் அது எப்படியானது? கரையும். ஆகவே கரைசல். அப்போ இங்கே வீழ்படிவு தோன்ற முடியாத தானே கேட்டீங்க. அப்போ கரையக்கூடியதை எங்களுக்கு சரின்னு எடுக்கலாம். அடுத்த பேரியம் சல்ஃபைட். பேரியம் சல்ஃபைட் வந்து எப்படியானது? வீழ்படிவு. அப்போ வரையலாம். பேரியம் ஹைட்ரோக்சைட் அது வந்து கரையக்கூடியது. அப்போ அதையும் எடுக்கலாம். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட் அதை எடுக்கலாம், அது ஒரு வீழ்படிவு. கால்சியம் சல்ஃபேட் வந்து ஒரு வீழ்படிவு, அதையும் எடுக்கலாம். ஆகவே இன்னைக்கு வந்து எங்களுக்கு 2 விடைகள் எடுக்கலாம், பேரியம் ஆக்சலேட்டையும் பேரியம் ஹைட்ரோக்சைடையும். ஆகவே எனக்கு 1 இல்லாட்டி 3 தான் விடையாக எடுக்கலாம். ஓகே, 15வது கேள்வியை பார்ப்போம். 0.012 மூல் Fe2+ மாதிரியை முற்றுமுழுதாக Fe3+ ஒட்சியேற்றுவதற்கு ஐதான H2SO4 கலந்த K2Cr2O7 0.002 மூல் சேர்க்கப்பட்டது. இங்கு H2SO4 1.4 மூல் dm-3 கரைசலின் என்ன கனவளவு கலந்திருந்தால் தாக்கம் பூர்ணமாக நிகழ்ந்திருக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டாக வந்து Fe2+க்கும் Cr2O7 இடையிலான தாக்கத்தை பார்த்துட்டிப்போம். Cr2O7 இடையிலான தாக்கம், அதில் Fe3+ ஒட்சியேற்றப்படும்,
அதோட Cr2O7 2- வந்து Cr3 ப்ளஸ்ஸாக தாழ்த்தப்படும். சரியா? ஓகே. இப்போ Cr2O7 2- வந்து +6 குரோமியம் ஒட்சியற்ற நிலையில் இந்த +3க்கு தாழ்த்தப்படுது. அப்போ அங்கே 3ன்றதால நான் இன்னைக்கு 3 போடுறேன். Fe2+லேருந்து Fe3+க்கு போகுது. ஆகவே 1 இன்னைக்கு குரோமியம் 2 இடத்தால ½ போடணும். ஆகவே ½ போடாமைக்க நான் வந்து மொத்த தாக்கத்தையும் 2ஆல் பெருக்கிறேன். அதாவது எனக்கு 1 வரும், எனக்கு 6 வரும். அப்போ சரியா? ஓகே. இப்போ 6 Fe வரதால எனக்கு 6 போடுறேன், 2 குரோமியம்ன்றதால 2 போடுறேன். 7 ஆக்சிஜனுக்கு ஆகவே 7 H2O போடுறேன். இங்கே 14 H+ வரும். சரியா? ஓகே. 0.012 மூல் 0.012 மூல். அதே மாதிரி K2Cr2O7 2- 0.002 மூல் எடுக்கிறாங்க. சரிதானே? இதில் வந்து பீசமானம் 6க்கு 1, அதாவது 0.002 0.012 இந்த அளவுகள் எடுத்தால் தான் முற்றாக தாக்க முடியும். இது மட்டும் போதா, H+ எவ்வளோ தேவைப்படும்? அப்போ பீசமானம் வந்து H+க்கும் Cr2O7 2- இடையிலான விகிதம் வந்து 14க்கு 1, அதாவது இதில் 14 மடங்கு இங்கே தேவைப்படும். ஆகவே 14ஆல் பெருக்கினா 0.024 மூல் தேவைப்படும். எதுக்கு? இந்த தாக்கம் நடக்கிறதுக்கு. சரியா? ஓகே. இப்போ இந்த H+ வந்து எதால் வழங்கப்படுது? ஐதான H2SO4ஆல். ஐதான H2SO4ஆல் தான் வழங்கப்படுது. அப்போ H2SO4 என்ன செய்யுது? இங்கே பிரிகை அடையுது, 2H+ ஆகவும் SO4 2- ஆகவும் பிரிகை அடையுது. அப்படி தானே? பிரிகை அடைஞ்சு இந்த H+-ஐ கொடுக்கறது இங்கிருந்து வெளிவிடப்படுற H+ தான். இந்த H2SO4 பிரிகை அடைஞ்சு வர இந்த H+ தான் நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த தாக்கத்தை வந்து நடத்துறதுக்கு தேவைப்படுது. ஆகவே இந்த 0.024 மூல் வந்து இங்கனைக்கு வந்ததாக காணப்படணும். சரியா? இங்கனைக்கு வந்த H+ தான் அங்கே வந்து பயன்படுது. ஆகவே இங்கனைக்கு உருவாகினது H2SO4. ஆரம்பத்தில் இந்த H2SO4 எவ்வளோ காணப்படும்? 0.012 மூலாக காணப்பட போகுது. சரி, இனி வந்து 14 28 தான் வரும். 28. அதே மாதிரி இங்கனைக்கு 28 வரும். இங்கனைக்கும் இதில் அரைவாசிண்டா 0.014 வரும். சரியா? ஓகே. இப்போ கனவளவு தான் கேட்குறாங்க. தாக்கம் பூர்ணமாக நிகழ்கிறதுக்கு H2SO4 கனவளவு. இப்போ எங்களுக்கு மூல் தெரியும் தானே? அப்போ எங்களுக்கு சமன்பாட்டில் போட்டால் சரி. VH2SO4. சரியா? என்ன வரும்? C = NOVல V = NOC. அதாவது 0.014 கீழே எவ்வளோக்கு 1.4 மூல் டெசிமீட்டர் -3 போடுறாங்க. 1.4 மூல் டெசிமீட்டர் -3 போடுறாங்க. அப்படி போடுறதால நான் இதை வந்து 14 தர 10⁻³ என்று எழுதுகிறேன். கீழே 14 தர 10⁻1 என்று எழுதுகிறேன். ஆகவே வெட்டிப்பட்டேன்டா 0.01 என்ன வரும்? டெசிமீட்டர் கனம்னு வரும். சரியா? டெசிமீட்டர் கனம்னு தான் வரப்போகுது. ஏன்டா இங்கே வந்து செறிவு வந்து மூல் டெசிமீட்டர் -3ல் காணப்பட்டுச்சு, மேலே வந்து மூல் காணப்பட்டுச்சு. ஆகவே செறிவு வந்து கனவளவு வந்து டெசிமீட்டர் கணத்தில் தான் வரும். அதை வந்து சென்டிமீட்டர் கணத்துக்கு மாற்றுறதுக்கு 10⁻³ பெருக்கணும். 10⁻³ பெருக்கினா 10 சென்டிமீட்டர் கணம்னு விட வரும். ஆகவே இங்கே ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர். அடுத்தது 16வது கேள்வி. காந்தப்புலத்தில் திரும்பலை காண்பிக்கக்கூடியது அல்லது கூடியன. ஓகே. ஏ, ஹீலியம் அணுவின் கரு. ஹீலியம் அணுவோட கருவில் என்னென்ன காணப்படும்? புரோட்டான் காணப்படும். அடுத்தது நியூட்ரான் காணப்படும். நியூட்ரான் எப்படியானது? அதுக்கு வந்து ஏற்றம் இல்லை. புரோட்டானுக்கு நேரேற்றம் காணப்படும். ஆகவே நேரேற்றம் காணப்படுறதால அது வந்து எப்படி காந்தப்புலத்தில் வந்து திரும்பலை காட்டும். ஆகவே ஏ கூற்று சரி. அடுத்தது பி கூற்று பார்ப்போம்.
வேகமாக அசையும் புரோட்டான். வேகமாக அசையும் புரோட்டான். அப்போ புரோட்டானுக்கும் நேரேற்றம் காணப்படும். அதுவும் என்ன செய்யும்? காந்தப்புலத்தில் திரும்பலை காட்டக்கூடியது. சி பார்ப்போம். சி அசையும் நியூட்ரான். நியூட்ரானுக்கு வந்து ஏற்றம் இல்லாததால் காந்தப்புலத்தில் வந்து திரும்பல் அடையாது. ஆகவே அது வராது. டி கூற்று பார்ப்போம். எக்ஸ் கதிர். எக்ஸ் கதிர் எப்படியானது? அது வந்து ஏற்றமற்றது. ஆகவே அது காந்தப்புலத்திலேயோ மின்புலத்திலேயோ திரும்பலை காட்டாது. ஆகவே டியும் வராது. ஆகவே இனி வந்து ஃபஸ்ட் ஆன்சரை நாங்கள் வந்து விடையாக கொடுப்போம். ஓகே, 17வது கேள்விப்போம். பின்வருவனவற்றுள் செறிவியல்பாக கருதப்படக்கூடியது எது அல்லது எவை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ வந்து விரியல்ஃபு சிறியல்ஃபுன்னு 2 வகை. சரியா? விரியல்ஃபுன்றது என்னாண்டா தொகுதிட திணிவு அல்லது பருமன் மாறினண்டா மாறக்கூடிய இயல்புகள் தான் என்ன சொல்லுவோம்? விரியல்ஃபு அப்படின்ட்டு வரும். சரியா? விரியல்ஃபுண்டா தொகுதிட திணிவு அல்லது பருமன் வந்து மாறினா மாறும். உதாரணமாக என்ன சொல்லுவோம்? திணிவு. திணிவு வந்து என்ன? பருமன் மாறக்குள்ள மாறும். அதே மாதிரி கனவளவு. கனவளவு வந்து பருமன் இல்லாட்டி என்ன? பருமன் இல்லாட்டி திணிவு மாறக்குள்ள மாறும். இல்லாட்டி அமுக்கம், இல்லாட்டி வேறு என்ன சொல்லுவோம்? அப்படியான காரணிகள் வந்து இக்கி. அதே மாதிரி என்ன? செரியல்ஃபு. செரியல்ஃபுன்றது என்னாண்டா தொகுதிட பருமன் இல்லாட்டி திணிவு வந்து மாறக்குள்ள மாறாது இயல்புகள். உதாரணமாக எங்களுக்கு செல்லும் செறிவு. செறிவு வந்து எங்களுக்கு வந்து என்ன? பருமன் வந்து மாறக்குள்ள அதோட செறிவு வந்து மாறாது. இல்லாட்டி அடர்த்தியை சொல்லலாம். அடர்த்தி, செறிவு, இல்லாட்டி வெப்பநிலை. அடுத்தது வந்து முறிவு சுட்டி. கிளாஸை வைங்க. ஒரு கிளாஸில் வந்து முறிவு சுட்டி வந்து இவ்வளோ சைஸில் எடுத்தாலும் முறிவு சுட்டி உண்டு தான், இவ்வளோ சைஸில் எடுத்தாலும் உண்டு தான். ஆகவே சிறியல்ஃபு வந்து முறிவு சுட்டியும் மாறாது. அதே மாதிரி தான். அப்போ அதை வச்சு தான் விரியல்ஃபு சிறியல்ஃபுன்னு பிரிப்போம். ஆகவே சிறியல்ஃபாக கருதப்படக்கூடிய திணிவு வருமா? திணிவு வந்து பருமன் மாறக்குள்ள மாறும். ஆகவே ஏ வராது. அடுத்தது பி. பியில் வந்து பாருங்கள் வெப்பநிலை வரும். தொகுதிட என்ன? பருமன் மாறக்குள்ள வெப்பநிலை மாறாது. ஆகவே அது வரும். அடுத்த சி வந்து பார்ப்போம். சி வந்து நியம வெப்ப உள்ளுறை மாற்றம். நியம வெப்ப உள்ளுறை மாற்றம் எதுக்குள்ளுக்கு வரும்டா? விரியல்ஃபுக்குள்ளுக்கு தான் வரும். வெப்ப உள்ளுறை மாற்றம்ன்றது கிலோ ஜூல் பர் மூல் அப்படின்னு பார்க்குறது. ஒரு மூலுக்கு பார்க்குறது. அப்போ ஒரு மூல், அப்போ பருமன் மாறக்குள்ள மூல் வந்து வேறுபடக்குள்ள என்ன மாறும்? அந்த சக்தியும் மாறும். அப்போ வெப்ப உள்ளுரையும் மாறப்போகுது. அப்போ செரியல்ஃபாக வராது. அடுத்தது டி என்ன? மூலர் கனவளவு. மூலர் கனவளவுண்டு என்ன? மூலர் கனவளவுண்டா ஒரு மூல் வாயு அதாவது எஸ்டிபி நிபந்தனை இல்லை, அதாவது நியம வெப்பநிலை அமுக்கத்தில் ஒரு இலட்சிய வாயு கொள்கிற கனவளவுக்கு தான் செல்வோம். என்ன? மூலர் கனவளவுன்னு செல்வோம். சரியா? அது வந்து இக்கலாம் 22.4 டெசிமீட்டர் கனம்னு எடுக்கலாம், இல்லாட்டி 22,400 சென்டிமீட்டர் கனம்னு எடுக்கலாம். சரியா? ஓகே. அதே மாதிரி லிட்டர் மில்லி லிட்டர்னு போடுவோம். இது என்ன? ஒரு மூல் இலட்சிய வாயு எஸ்டிபி நிபந்தனையில் கொள்ளும் கனவளவு ஒரு மூல். சரியா? அப்போ அதுவும் பருமன் இல்லாட்டி திணிவு மாறக்குள்ள எப்படியானது? மாறக்கூடியது. ஆகவே மூலர் கனவளவும் எப்படியானது? விரியல்ஃபா தான் வரும். சிறியல்ஃபுண்டு நாங்கள் எடுக்க மாட்டோம். ஆகவே எனக்கு வந்து பி மட்டும்தான், அதாவது வெப்பநிலை மட்டும்தான் எப்படியானதாக காணப்படும்? சிறியல்ஃபுடையதாக காணப்படக்கூடியது. ஆகவே இங்கே வந்து 5th ஆன்சரை சரின்னு எடுப்போம். 5th ஆன்சரை கொடுப்போம். ஓகே, 18வது கேள்வி. வாயு விதிகளுடன் தொடர்பான வரைவுகளில் எது அல்லது எவை சரியானது அல்ல சரியானவைன்னு கேட்டீங்க. ஓகே, அடுத்த ஏல வந்து வி எதிர் டி வரைவு. வி எதிர் டி வரைவு, அதாவது பிவி சமன் என்ஆர்டியில் வி சமன் என்ஆர் ஓவர் பி இன்டு டி, அப்படி தானே? ஆகவே இங்கே வந்து வையை வந்து, அதாவது வை அச்சில் வி வரும், டி வந்து எக்ஸ் அச்சில் வரும், படித்திறனா என்ஆர் ஓவர் பி வரும். ஆகவே இங்கே வந்து கிராஃப் வந்து இப்படி வரும். ஆகவே ஏ வந்து சரின்னு எடுப்போம். சரியா? ஓகே, அடுத்தது பி. பியில் பி எதிர் வி வரைவு. பி எதிர் வி வரைவு எப்பயுமே
பி நேர்மாறு விகித சமன் வீண்டு தான் வரும். அந்த கிராஃப் வந்து பி எதிர் வி வரைவு இப்படி சரிஞ்சு வரப்போகுது. சரியா? பி எதிர் வி வரைவு சரிஞ்சு வரும். இது வந்து y அச்ச அணுகும் ஆனால் சேராது. அதே மாதிரி x அச்ச அணுகும். இது வந்து T1 வெப்பநிலைண்டா T2 வெப்பநிலைக்கு வந்து இப்படி வரலாம், T3க்கு அப்படி வரலாம். வெப்பநிலையை பொறுத்து இந்த பிவி வரைவு வந்து என்ன செய்யும்? மாறும். ஓகே, அப்போ வந்து இங்கே வந்து y அச்சை வந்து மேலே முட்டிக்கு அப்படி வராது. ஆகவே பி கிராஃப் வந்து வராது. அடுத்தது சி கிராஃபை பார்ப்போம். பி எதிர் 1/v வரைவு, அதாவது பி சமன் nRT 1/v. அது எப்படி வரும்? y சமன் mx மாதிரி தான் வரும். இதே மாதிரி தான் வரும். ஆனால் இங்கே வந்து சஹசி அங்கனி வந்து என்ன தந்திக்கு? இங்கனி மாதிரி வந்திக்கு. இங்கனி வரையலாம், வெட்டு துண்டு வராது, உற்பத்தி ஊடாக போகிற கிராஃபாக தான் வரும். ஆகவே சியும் வராது. டியில் பார்ப்போம். டியில் வி எதிர் டி வரைவு வெப்பநிலை தான் தந்திக்கு. வி எதிர் டி வரைவு அது எப்படி வந்திக்கு? வி சமன் nR/P இன்டு டி அப்படி தான் வரும். ஆனால் இன்னைக்கு சின்ன ஒரு டிஃபரன்ஸ், இந்த டி வந்து எப்படியானதுண்டா எப்படியானது டி ப்ளஸ் 273 அப்படின்னு போடணும். ஏன் இங்கே தந்தீர ப்ரெக்கெட்டுக்குள்ளே தந்திக்கு பாகை சீண்டு தந்தீரத்தால் 273 கூட்டணும். அப்படி கூட்டத்தால் வி வந்து வையச்சில் வரும், nR/P வந்து படித்திருனா வரும், டி வந்து எக்ஸ் அச்சில் வரும். இன்னைக்கு 273 வந்து வெட்டு துண்டா வரப்போகுது. ஆகவே கிராஃப் வந்து எப்படி வரும்டா? இன்னைக்கு இப்படி வரும். சரியா? வி இன்னைக்கு டி வரும், அதே மாதிரி 273 இந்த இடம் காணப்படும். ஓகே, அப்போ இங்கே வந்து ஏயும் ஏ கிராஃபும் டி கிராஃபும் தான் சரின்ட்டு வரும். ஆகவே ஃபோர்த் ஆன்சரை கொடுப்போம்.